நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் எப்படியாவது ஒரு வேலையை கண்டுபிடிச்சு அதுல கஷ்டப்பட்டு உழைச்சு வீடு வாசல்னு வாங்கி குழந்தை குட்டிங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். ஆனா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம், அதுக்கான பலன் பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. நம்ம செய்யற தொழிலுக்கு எவ்வளவுதான் உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தாலும் நம்ம சுத்தி இருக்கிற அந்த எதிர்மறை சக்தியும் அந்த நேர்மறை ஆற்றல் இல்லாததுனாலும் ஒரு படி எடுத்து வச்சா கூட பல படிகள் இறங்க வேண்டியதா இருக்கு. பணப்பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு வரக்கூடிய அவமானங்கள் இருக்கு பாருங்க, அப்பப்பா, அடிக்கடி எவ்வளவு அவமானத்தை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு. இதுக்கான காரணமும் அந்த எதிர்மறை சக்தி தானுங்களே. இந்த எதிர்மறை சக்தியை ஜெயிக்கிறதுக்கு நிச்சயமா நம்மளால முடியாதுங்க. இதுக்கு அந்த கடவுள் நமக்கு துணை இருந்தா மட்டும்தான் முடியும். அந்த கடவுளோட அருள் இருந்தாதான் நம்ம செய்யற செயல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய பணம், பேர், புகழ் அத்தனையும் கிடைக்கும். அந்த வெற்றியை தரக்கூடிய அற்புதமான சக்தி தான் இந்த குபேர மோதிரம். ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவணாய தனதான்யாதிபதயே சம்ருத்தி மே ஸ்தாபய நமோ நமஹ. ஓம் நமஸ்காரமா. குபேரர் என்பவர் செல்வத்துக்கு அதிபதி, செல்வத்துக்கு பாதுகாவலர், வடதிசைக்கு உரியவர். வடதிசை என்றாலே லக்ஷ்மி என்பது பொருள். அலகாபுரி எனும் நகரத்தை படைத்தவரும் அவர் குபேரர் தான். அதை ஆட்சி செய்தவர் அவரே தான். உங்க எல்லாருக்குமே தெரியும், திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் தந்தவரும் அவரே தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கடனை திருப்பி தரதுக்காக வேண்டி பக்தர்களுடைய காணிக்கையின் மூலமா இந்த கடனை நிவர்த்தி பண்றதா ஐதீகம். நமது இந்து தர்மத்துல குபேரர் என்றாலே செல்வம்னு சொல்லுவோம். குபேரரை வணங்கினாலே சகல செல்வங்களும் வந்து சேரும். விரலில் அணியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் தொல்லை, தொழில் நஷ்டம், பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மருத்துவ செலவு போன்ற எல்லா இன்னல்களும் நீங்கி பண வரவை நிரந்தரமாக கிடைக்கச் செய்வார். மேலும் யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட குபேர கயிறை கையில் கட்டும் பொழுது உங்களை சுற்றி தெய்வீக சக்தி உருவாகும். இதனால் தீயவர்களின் எண்ணம், பார்வை, கண் திருஷ்டி இவை அனைத்தும் நீங்கி பண வரவும் சகல செல்வங்களும் கிடைக்கும். உடனே ஆர்டர் பண்ணுங்க.